ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் அல்ஹம்துலில்லான்னு நல்லாவே இருக்கேன். என்னோடய மார்னிங்லேருந்து ஈவினிங்குக்கான ரொட்டீன் vlog தான் இது. என்னோடய சேனலில் வரப்போகிற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வர வீடியோவில் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்க நான் கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கு அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஒரு 15 மினிட்ஸுக்கு. எவ்ரிடே பண்ண மாட்டேன், ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள் விட்டுருவேன். இப்படியே தான் என்னோடய ஒர்க் அவுட்ஸ் போகும். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிட்ஸுக்கு உளுந்து வடை தான் கொடுத்துருந்தேன். சட்னி பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு, அதில் கெச்சப் தான் வச்சு கொடுத்துருந்தேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்து வடையும் மேங்கோவும் எடுத்துக்கிட்டேன். அது கூட போர்டப்பிள் கறி இருந்துச்சு. ஸோ அது கூட வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அது கூட ஒரு எக் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நேற்று மழைங்கிறதால ட்ரெஸ் கழுவலை, ஸோ அந்த ட்ரெஸ்ஸும் சேர்த்து இன்றைக்கி கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அசர் தொழுதுட்டு தான் எகெயின் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறத அதுக்கு முந்தின நாளே பிளான் பண்ணி வச்சுருவேன். அதுக்குரிய ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு க்ரோசைன்ஸ் தான் கொடுக்குறதா பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்குரிய டோவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் ஈவினிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் சூப்பராகவே வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 3 கப் மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட அரை டீஸ்பூன் சால்ட்டும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் விட்டு கொஞ்சம் லைட்டாக பிணைஞ்சு வச்சுட்டேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மில்க் 1/2 கப்பில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸுக்கு ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அது பொங்கினதுக்கப்புறமா நம்மளோட மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இது கூட வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கையில் ஒட்டாத அளவுக்கு. இதை 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண வச்சுக்கணும். சன்னோட ஸ்கூலில் ஸ்டோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். நாளைக்கு ஸ்டோல் அப்படின்னா இன்றைக்கி தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஏதாவது பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ரவா கேக் தான் பண்ணியிருந்தேன். இது அரேபியன் ரவா கேக், பஸ்பவுசான்னு சொல்லுவாங்க. இதோட ரெசிபி ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வரலன்னா இந்த கேக் ரெடின்னு அர்த்தம். இந்த கேக்கை இறக்கினதுக்கு அப்புறமா ஸ்லைஸ் போட்டு வச்சுட்டு சுகர் சிரப்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸுக்கு பாயில் பண்ணிவிட்டு இந்த கேக்குக்கு மேலே இதை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேக் கேக்கை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா டீ டைமும் வந்துடுச்சு. டீ குடித்தா தான் ஒரு எனர்ஜியே வரும் நமக்கு. ஸோ டீயும் 2 பிஸ்கெட்டும் அப்புறமா க்ரொசைன்ஸோட மாவும் நல்லா பொங்கி வந்துடுச்சு. அதில் 3 பாட்டாக அந்த மாவை பிரித்து எடுத்துக்கணும். பிரித்து எடுத்துட்டு அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் அப்படி இல்லைன்னா பஃப் மார்ஜரின், இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி பஃப் மார்ஜரின் தான் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
திருப்ப இருக்கிற அந்த மாவையும் அதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பஃப் மார்ஜரின் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மடித்து வச்சுருக்கிற அந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிற டோவை இதுக்குள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் கிளியராகவே காட்டியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா க்ளீனிங் ரெப் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸுக்கு ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. பட் என்னோடய ரெப்பிங் ஷீட்டு காணலை, அதனால் நான் ஒரு கிளியர் பேக்ரவுண்டில் போட்டு தான் நான் ஒரு 4 ஹவர்ஸுக்கு அப்புறமா அந்த டோவை எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஓவராக தின்னாக ரோல் பண்ண தேவையில்ல, ஒரு 1/2 இன்ச்சஸ் திக்கில் நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி அந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் கிளியராகவே காட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா க்ராசைன் ஷேப்பில் அதை ரோல் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா ஊதிருக்கும். அதை ஒரு 15 to 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க 180 டிகிரியில். இப்படி தான் பேக்காகி வந்திருந்துச்சு. அதையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இனி இந்த கேக்கை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இதை பேக் பண்ணி வச்சுருந்தேன். பேக் பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஸ்டெப்லர்லாம் பின் பண்ணதுக்கப்புறமா அதோட ப்ரைஸையும் மேலே ரைட் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு அதோட ப்ரைஸ் கிளியராக தெரியுங்கிறதால. இந்த வேலையெல்லாம் முடித்து வச்சதுக்கப்புறமா கிச்சன் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சுட்டு தூங்கியாச்சு. மார்னிங் கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு க்ராசைன்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அதில் நியூட்டெல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருந்தேன். உள்ளுக்கு சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் சூப்பராகவே இருந்துச்சு. இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.